இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழனியில் கணக்கம்பட்டிங்கிற ஊரில் மூட்டை தாத்தா பிறந்து வாழ்ந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க ஒரு வீட்டுக்கு போகலாம். சமீபத்தில் அவரோட வீடை பார்த்திங்கன்னா புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லையே இதே இடம் பழைய வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். விநாயகரை சுற்றியுமே 18 சித்தர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இதெல்லாமே புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது, தியான மண்டபம் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை தாண்டி மன அமைதி, மன நிம்மதி. இந்த 2 விஷயமும் நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வேணுங்க. பணம் இருந்தால் கூட இந்த 2ஐயும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா? அப்படி ஒரு மன அமைதி கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும். இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரோட முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாமே எனக்கு அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு அன்பு, லவ் என்றைக்குமே எனக்கு குறைஞ்சதே கிடையாதுங்க. அவர் இங்கேயே குழந்தைய பிறந்து இந்த இடத்துலையே விளையாடி இங்கேயே அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்து இன்றைக்கி அவர் சித்தராகி இதே இடத்துக்கு நம்ம எல்லாரையும் இவர் வர வைக்கிறாரு. இங்கே நம்ம நின்று அவரை பார்க்குறோம், அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும் பொழுதெல்லாமே எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூடு, நன்றி உணர்வுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் பண்ணின பாவத்துக்கு உண்டான ஒரு தண்டனையை நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு இந்த அளவுக்கு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ நம்மளோட வாழ்க்கை எதை அடிப்படையாக வச்சுருக்குன்னா நம்மளுடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஸோ அந்த கர்மாக்களை கழிக்கணும், நம்மளோட ஊழ்வினை கர்ம வினைகள் எல்லாத்தையுமே அறுக்கணும், நம்மளை தேடி வர்றவங்க ரொம்பவே நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா கணக்கம்பட்டி தாத்தாவை தவிர ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தரை நம்மளால் இந்த கலியுகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இவர் நம்ம கூட மனுஷனாகவே வாழ்ந்து நம்ம கூட பேசி அவரோட மூச்சுக்காத்து இந்த மண்ணில் இன்னமும் இருக்குது. நீங்கள் அதை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். நம்ம எவ்வளோ பேர் நிறைய கோவில்களை பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு கோவிலுக்கு போகிறோமோ அதே அளவுக்கு ஜீவ சமாதிகளுக்கும் நம்ம போகணும். கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன் முதல்ல கோவிலுக்கு போகணும்? அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவான அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே போகிறோம். அதை விட பல மடங்கு இந்த மாதிரி ஜீவ சமாதியில் போய் நம்ம தியானம் பண்ணும்பொழுதும் அந்த இடத்துல உட்காந்து அவங்க கூட மானசீகமாக பேசும்பொழுதும் அபரிவிதமான ஒரு ஆற்றலை நம்மளால் உணர முடியும். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நம்மளால் இவ்வளோ அமைதியாக இவ்வளோ காலியாக இந்த இடத்த நம்ம பார்க்கவே முடியாது. அமாவாசை பௌர்ணமிக்கு முடிஞ்சவங்க போங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ போகலாம். கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டை தாத்தாவோட அப்பா ஃபோட்டோ நான் பார்த்தேன். அப்படியே மூட்டை தாத்தா மாதிரியே இருக்கார். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவரோட சில படங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்குமே அவரோட முகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே எதுவுமே கேட்கணுன்னே தோணாதுங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் எந்த கோவில் போனாலும் சரி, எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும், எந்த சித்தரை வழிபட்டாலும் அதை கொடு, எனக்கு இதை கொடு, இந்த பிரச்சனையை சரி பண்ணுன்னே கேட்காதீங்க. நான் நினச்ச நேரத்தில் நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. ஏன்னா அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும், சரிங்களா? மற்ற பொருள் எல்லாமே நம்ம அழிஞ்சிரும். இன்றைக்கி நமக்கு பிடிச்சி கேட்குற ஒரு விஷயம் நாளைக்கு அது நமக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் நம்ம அவர் மேலே வச்சுருக்க அன்பு, அவர் நம்மக்கிட்ட காட்டுற கருணைக்கு என்றைக்குமே அழிவில்லை. ஸோ தயவு செஞ்சு பொருள் சார்ந்து போய் எந்த கடவுளையுமே கேட்காதீங்க. நம்ம யாரை கும்பிடுறோமோ அவங்களையே நம்ம கேட்கணும். எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா நேரத்துலையும் நீ என் கூடவே இருக்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேண்டுதலாக இருக்கணும். தேங்க்யூ.